என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி அப் நவ். தம்பி தேசியா வணக்கம். வணக்கம். இங்கே துண்டுங்க துண்டு நான் இது நீங்கள்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டு வராமல் இருக்கேன். அதாவது அண்ணாமலை இருக்கார்ல, அவர் எப்படி எங்களை ஆட்சியிலேருந்து அகற்ற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரோ, அதே மாதிரி நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அதாவது உங்கள் ஆட்சி திரும்ப வந்துடக்கூடாது, அதுக்காக நான் வந்து துண்டு போடாமல் இருக்கேன். என்னைக்கு திரும்ப நாங்கள் ஆட்சி அமைக்கிறோமோ 2026 அப்போ வந்து நான் துண்டு போட ஆரம்பிச்சிருவேன். உண்மையே சொல்லுப்பா, ஏன்பா இப்படி காமெடி பண்றீங்க? உண்மையான காரணத்தை சொல்லு. அதான் துவைச்சு போட்டேன், காயாம கிடக்கு, லைட்டா மழை வந்து நனைச்சு விட்டுருச்சு, ஈரமா இருக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போனியா? ஆமா ஆமா, துவைக்கணும்ல, உன்ன மாதிரி துவைக்காமலே போட்டு வருவாங்க. நாங்களாம் சுத்தபத்தமா இருப்போங்க. தெரியும் எவ்வளவு சுத்தம்னு எனக்கு தெரியும். அதோட செய்தியை சொல்லு. நீ பா இப்படியே சுத்திக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய பொன்னேரி அந்த பகுதிக்கு முதல்வர் அவர்கள் எங்க திராவிட மாடல் நாயகன் போயிருக்காரு. போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படியே வரிசையா நின்றுருக்காங்க சாரசாரையா. அவங்ககிட்ட போய் கையை குலுக்கி அப்படியே அன்பு மழைய பொழிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரே நல்ல ஒரு வரவேற்பு. நல்ல வேலை அவர் திறந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னா, முன்னாடி யாராவது இருந்தா டப்புன்னு அடிப்பாரு கண்ணத்துல, போடா பின்னாடி அப்படிம்பாரு. அது எந்த காலகட்டத்தில் நடந்துச்சோ, அவர் என்ன பிஹேவ் பண்ணாரோ அந்த ஆளு, அதெல்லாம் வந்து நீங்க பாத்துட்டு பேசணும், பார்க்காம சும்மா வாய்க்கு பிஹேவ் பண்ண தப்பு. அவர் வராரு, நின்னுகிட்டு இருக்காரு, வணக்கம் வைக்க வேணாமா? வணக்கம்லாம் எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம பேசுற? இல்லப்பா, அப்படி திறந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்குப்பா. முன்னாடி எல்லாம் வந்து யாராவது பொதுமக்களை பார்த்தாலே கடுப்பாவாரு. மக்கள்கிட்ட போகணும்னு ஆசைப்படுற முக்கியமான விஷயத்த நான் பேச போறேன், நீ இந்த மாதிரி உளறிக்கிட்டு கிடக்காத. அதாவது அமித்ஷா மட்டும் இல்ல, எந்த வந்தாலும் எங்களை வந்து அசைக்க முடியாது அப்படின்னு முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நாட் இஸ் யுவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்து எங்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்கன்னு அழுகுறாங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்படிலாம் நாங்கள் அழுகுறவங்க கிடையாது, எங்கள் உரிமைகளை கேட்குறோம் அப்படின்ட்டு ஒரே நேரத்தில் அமித்ஷாவுக்கும் சரி, உள்துறை அமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருக்காரு ஒரே ஸ்பீச்சில். இவ்வளோ ஒரு உடனடியான ரிப்ளைய பிரதமர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. பவர் ஸ்டார் ஒரு படத்துல டேடா வீட்டுக்கே விட்டேன்டா அப்படின்னு சொல்லுவார், பார்த்திருக்கியா? மோடி சொல்லுவாரு, நான் டெல்லிக்கே வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன், வக்ஃப் அமெண்ட்மெண்ட்லாம் இருக்கு, இவங்க இப்பதான் பதிலடி கொடுக்குறாங்களா, இருந்தாலும் இவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்காதீங்கப்பா, இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆமா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருக்கு நம்மளுடைய சட்ட ஒழுங்கு, ஒட்டுமொத்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அமைச்சர்கள் வாய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், யாரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுடைய கட்சியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்கு, உங்க ஆட்சியிலேருந்து, உங்க முதல்வர் கையிலேருந்து. சரி, நீ என்ன பவர் ஸ்டார் படத்தை பத்திலாம் உதாரணம் சொல்றியே? மிகப்பெரிய பவர் ஸ்டார் ரசிகனா இருப்பியோ? இல்லப்பா, லத்திகா படம் 100 நாள் ஓடிச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லட்டுமா, நீ இந்த பேர் சொல்ற வரைக்கும் அந்த படம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? உண்மையிலே தெரியாது. 100 நாள் ஓடிச்சு. யார் படம்? பவர் ஸ்டார் தான் ஹீரோ. அதுல என்ன கதை ஏதாவது பார்த்திருக்கீங்க? அதெல்லாம் விடு, இப்ப தமிழ்நாட்டுல இருக்க கதையை பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்னம்னா, அந்த ஏதோ தேர்தல் ஆணையத்தின்படி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து அதிமுக தான் அதிக தொகுதிகளில் பெரும்பான்மை ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சர்வே வந்திருக்காங்க. என்ன அது? ஏபிபி நாடு வெளியிட்டு இருக்காங்க. அப்படியா? அதுல வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 2021, 2016, 2011 கடந்த 3 சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதுல எந்தெந்த கட்சி எங்கெங்க வெற்றி பெற்றிருக்காங்கிறத பொறுத்து பிரிச்சிருக்காங்க. அதுல 119 தொகுதிகள்ல அதிமுக பலமா இருக்கான். திமுக கூட்டணி வெறும் 78 தொகுதியில் தான் பலமா இருக்கான்பா. எப்பா இந்த இது இருக்குல்ல, இந்த ரிப்போர்ட் எதுக்கு வெளியிட்டாங்கன்னு முதல் உனக்கு தெரியுமா? எதுக்கு வெளியிட்டாங்க? அதாவது இந்த ரிப்போர்ட் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட். தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டாவை எடுத்து நமக்கு எப்பனாலுமே இந்த ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஏன் இப்ப வெளியிட்டு இருக்காங்க தெரியுமா? தேர்தல் வரும்போது அதான் உங்க கூட்டணி ரெண்டுமே பிரிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் நாங்க மிகப்பெரிய பலமான்மையோட இருக்கோம். ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டெல்லாம் விடு, நானே உனக்கு சொல்றேன்ப்பா புள்ளி விவரம்லாம். கடந்த 5 தேர்தல் எடுத்துக்கோ, 25 வருஷமா அதிமுக தான் 3 தடவை பெரும்பான்மையோட ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நாங்க ஒரே ஒரு தடவை தான் பெரும்பான்மையை ஆட்சி பிடிச்சிருக்கோம், ஒரு தடவை மைனாரிட்டி கவர்மெண்ட். ஆனா இதெல்லாம் கடந்த காலம். இப்போ எங்க திராவிட மாடல் ஆட்சியில எங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியே வேற. மக்கள் மனசுல நாங்க தான் மெஜாரிட்டி. 234 நாங்க தான் ஜெயிப்போம். சரி, நான் என்ன தெரியுமா கேட்க வந்தேன், முன்னாடிலாம் 200 ஜெயிப்போம் என்று சொல்லிட்டு இருப்பீங்களா, இப்பெல்லாம் அந்த கோஷத்தையே காணமே அப்படின்னு. கொஞ்சம் மாத்தலாம். 234 ஜெயிப்போம், 42 ஜெயிப்போம் இருக்கீங்க. 234 தொகுதி தான் இருக்கு. உனக்கு என்ன தொகுதிகளோட எண்ணிக்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 34, 42 அப்படியே பக்கத்துல அண்டை மாநில திராவிட மாநிலத்திலாம் சேர்ந்து நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமா, நாங்க வந்து ஒரு பிளான்ல இருக்கோம்ப்பா. அதாவது கேரளாவுக்கும் இது கூடயே சேர்ந்து தேர்தல் வர இருக்கும். அதனால கேரளால ஒரு 2 தொகுதியில நிப்போமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கும், ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா எங்க கட்சிக்காரங்க கேரளாலையும் பறந்து விரிந்து வாழ்றாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய என்ன சொல்றது தேவை இருக்கு. அதனால அவங்கள
ஆமா அவங்க நம்ம கெடுத்தது பத்தாது, நான் பக்கத்து மாநிலத்தை போய் கெடுக்க போறீங்களா? அப்ப வந்து கேரளால நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்ற நீ? இல்லப்பா, அங்க வந்து உங்களோட பெட்டர் கொஞ்சம் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாப்பா. உன் வாயில இருந்து எங்களுடைய கூட்டணி கட்சியை, தோழமை கட்சியை பாராட்டுறேன்னா அது மிகப்பெரிய விஷயம் தான். ஆமாப்பா, எந்த அளவுக்கு நல்ல ஆட்சி நடக்குதுன்னா, அவன் வந்து குப்பையை கொட்டிட்டு போவான், நாயை கொண்டு விட்டுட்டு போவான், மருத்துவ கழிவுகளை கொட்டிட்டு போவான். ஆனா நம்ம சும்மாவே இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஆட்சிப்பா. சரிப்பா, நேத்து வந்து நம்ம இவரை பத்தி பேசணும் தெரியுமா? ஜெக்தீப் தன்கர், வைஸ் பிரசிடென்ட், அவரை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு அவருக்கு மூத்த அரசியல்வாதி கபில் சிபல் அவர் வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காருப்பா. அவர் மூத்த அரசியல்வாதி மட்டும் கிடையாது, மூத்த வழக்கறிஞர்னு நீ சொல்லணும். வழக்கறிஞரா? வழக்கறிஞர்னா யார் யாருக்கெல்லாம் ஆஜராயிருக்காரு? நான் உங்களோட கழகத்தின் போர்வாள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவர் தான் வக்கீல். சரி, ஆசையை ஏன் கெடுப்பானே. அரசியல்வாதி மற்றும் வழக்கறிஞர் பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் பேசுனது நீ பாத்தியா? அதெல்லாம் பார்த்தேன். அவருக்கு எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவரு ஒரு சிட்டிங்க்கு கோர்ட்ல அவருக்கு எவ்வளவு கோடி கொடுக்கணும் தெரியுமா? அவருக்கு எவ்வளவு கோடி? அவ்வளவு கோடி கொட்டி கொடுத்து செந்தில் பாலாஜி ஆர்கியூ பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ராம் மந்திருக்கு எதிராக வாதாடினாரு. காங்கிரஸ் கட்சி எப்பெல்லாம் வந்து இங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் இதை தடை பண்ணுங்க அதை தடை பண்ணுங்கன்னு பேசுறாரோ, அந்த வழக்க தொடக்குறாங்களோ, அப்பெல்லாம் இவர் தான் ஆஜராவாரு. அவ்வளவு ஒரு காஸ்ட்லியான வழக்கறிஞர். அவரை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண வேணாம், அதுக்கு கூட தகுதி இல்லாதவர் அவரு. இல்லப்பா, நீ அவ்வளவு காஸ்ட்லியானவர் அப்படின்னா அவ்வளவு திறமையானவர் தானே அர்த்தம். அவ்வளவு திறமையா சட்ட நுணுக்கங்களை அறிஞ்சவர் இதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னா அது எங்களுக்கு சாதகமானதுன்னு தான் அர்த்தம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன்னா, எப்பெல்லாம் இந்த தேசத்துக்கு தேவையான சட்டம் இயற்றப்படுதோ அந்த சட்டத்துக்கு எதிராக முதல்ல போய் நீதிமன்றத்துல வாதாடுவது அவர் தான். ஒவ்வொரு முறையும் தோத்துட்டு வருவாரு. அதான். ஆமா, நீங்க வந்து எவ்வளவு திறமசாலிக்கிறல்ல. ஒவ்வொரு தடவையும் தோக்குறாங்க. ஏன் அவ்வளவு காசு கொடுக்குறாங்க? இப்ப செந்தில் பாலாஜி வழக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இழுத்து அடிச்சு அவர் வந்து இப்ப பெயில்ல வெளில வந்திருக்காருல்ல. அதுக்கு முன்னாடி ராம் மந்திர்ல இருந்து பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கு எதிராக இந்த தீர்மானங்கள், தீர்ப்புகள் எல்லாத்துலயுமே இவர் தோத்துருக்காரு. அதான் வரலாறு. சரி, நீங்க வந்து கபில் சிபலை பத்தி இப்படி பேசிட்ட. ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் இருக்காரு, முகமது யூனுஸ், அதாவது பங்களாதேஷ்காரர். அவரை பத்தி ஏதோ செய்தி வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நீ கொஞ்சம் என்ன சொல்றாரு? வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து இந்திய அரசாங்கம் பாதுகாக்கணும், மேற்கு வங்க அரசாங்கம் பாதுகாக்கணும் அப்படின்னு யார சொல்றாரு? இஸ்லாமியர்களை சொல்றாரு. இல்ல, அவர் அப்படி சொன்னாலுமே அதுக்கு காரணம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்கள பத்தின சொல்லியிருக்கணும், மம்தா பானர்ஜியை பத்தின சொல்லியிருக்கணும். ஏன் இந்திய அரசை நோக்கி சொல்றாரு? ஏன்னா அவருக்கு இந்திய அரசாங்கத்தை அட்டாக் பண்ணி சொல்லிதான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அசைன்மெண்ட். நம்ம வந்து அசைன்மெண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு டீப் ஸ்டேட்னால கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதான். சரி, பதிலுக்கு நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல, வெளியுறவுத்துறை, அதனுடைய செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளர் சந்திச்சு முதல்ல முகமது யூனஸ் அவருடைய நாட்டுல தொடர்ச்சியாக ஹிந்து இன படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, அதான் நீங்க முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா வந்து எங்க நாட்டை பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. தம்பி துவாரகை, நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தேன், அதுல ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கும் அந்த டாஸ்க் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நேரா பார்த்து மட்டும் பேசணும். ஓகேவா? ஓகே, செய்திகள் சொல்லுங்க சீக்கிரம். சட நான் பதிலடி கொடுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பதிலடியா? நேத்து அமைச்சரவை கூட்டம்லாம் நடந்துச்சாமே. ஆமா, உங்க தலைவர் வந்து கலந்துக்கிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சர்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க, ஆட்சிக்கு வந்து ரொம்ப அவப்பேர் ஏற்படுற மாதிரி செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லி முடியல, இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னைக்கு உங்க ராஜ்யசபா எம்பியா இருக்காருல்ல, திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி கல்யாண சுந்தரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை பிறக்கணும் அப்படின்னா 10 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதை மீறியும் பறக்கணும் அப்படின்னா வேற வழியில தான் பறக்கும் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துறதுமா பேசியிருக்காரு. அதுவும் யாரு முன்னாடி? உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, கோவிச்செழியன், அவர் முன்னாடியே அந்த மாதிரி பேசியிருக்காரு. இல்லப்பா, இவர் பேசியிருக்காரு, அது தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்களே, எதனால இதை பேசினாருன்னு சொல்றியா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. எதனால பேசுறாரு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். பெண்களை இழிவுபடுத்துற விதமா தானே பேசியிருக்காரு. பெண்களை யார் இழிவுபடுத்தினாலும் தப்புதான். நிறைய பேர் உங்க கட்சிக்காரங்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுவும் தப்புதான். சரியா? நாங்க யாரு தப்பு பண்ணாலும் அதை தப்புன்னு எடுத்துக்கிறோம். ஆனா கட்சிக்காரவங்க வந்து இழிவுபடுத்துறது வேற. ஆனா ஒரு பொறுப்புல இருக்காங்க பாருங்க, அதாவது மாண்புமிகு அமைச்சர், அதாவது அமைச்சரா இருந்த பொன்முடி, அவர் தப்பா பேசுறாரு. இவர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, சோ இவரு ஒரு பொறுப்புல இருக்காரு. அப்படி பொறுப்புல இருக்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு அமைச்சர் முன்னாடியே இப்படி பேசுறாரு அப்படின்னா அவங்களுடைய எந்த அளவுக்கு குரூரமான புத்தி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. குரூரமான புத்தியோ என்ன ஒரு புத்தியோ, ஆனா அவர் பேசுனது தப்பு அப்படிங்கிற நானும் ஒத்துக்கிறேன். இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு எங்க தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அவரும் என்னதான்ப்பா செய்வாரு? ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல பேசுனதை நீயும் பார்த்திருப்ப, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல, இந்த பக்கமும் அடிக்கிறாங்க அந்த பக்கமும் அடிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன? ஒரு பக்கம் அமைச்சர் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் எம்பி அடிக்கிறாரு. சொல்லிக்கிறேன், எங்களை யாரும் நாங்க வந்து அழுகவோ புலம்போ இல்லைன்னு இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு சொல்லிட்டு இருந்தாரு உங்க தலைவர். அதை நானும் பார்த்தேன். ஆனா உங்க கட்சிக்காரங்களே உங்க தலைவர் அழுக விட்டுருவாங்க நினைக்கிறேன். அதான் சொல்றேன், எதிர்கட்சிகளை பார்த்து நான் அழுகல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பத்தி அழுதுக்கிறேன் அப்படிங்கிறாரோ?
அப்படிலாம் இல்ல, ஏதோ ஒண்ணு போகுது. அது வந்து பார்ப்போம், விரைவில் எல்லாத்துக்கும் தீர்வுகள் காணப்படும் Right. அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. ஆமா, அதே மாதிரி நீ ஒண்ணு சொன்னியே, அமைச்சர்கள்லாம் வந்து ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துற மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்னு. ஏற்கனவே செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்றியா நீ? ஆமா, அப்புறம் என்ன செயல்படாமையா சொல்றோம்? அதனால தானே உங்க தலைவரே சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துற மாதிரி செயல்படாதீங்க அப்படின்னு. நேத்து ஏன் சட்டமன்றத்துல சேகர் பாபுவே பேசினாரு ஒருமையில ஆர்பி உதயகுமார. அதனாலதான் அதிமுக வெளிநடப்பு பண்ணாங்க. இப்ப ஆர்பி உதயகுமார் இருக்காருல்ல, அவர் வந்து என்னப்பா அப்பப்போ கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நேத்து பார்த்தா உண்மையிலே அடையாளம் தெரியல. அவர் சேஞ்ச் பண்றதோட உங்க தலைவர் அதிகமா சேஞ்ச் பண்ணிருக்காருல்ல. என்னப்பா நேரடியா அடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஏற்கனவே பார்த்தன்னா நீ அடிக்கிற அடியில எங்க கட்சிக்காரங்களாம் என்னப்பா சரியா முட்டு கொடுக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்சம் பார்த்து பேச. உனக்கு கமாண்ட்ல வந்து நிறைய பேர் இருக்கு. முட்டு நடராஜனே சொல்றாங்க கமாண்ட்ல. நானும் பாக்குறேன் கமாண்ட்லாம். உனக்கு பேரே வந்து முட்டு நடராஜனா. என்ன பண்றது, முட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. சரி, வேற ஏதாவது செய்தி சொல்லு, முட்டு கொடுப்போம். அடுத்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கோவை வந்தபோது ரொம்ப சர்ச்சையான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் இருக்காருல்ல, அவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் எல்லாம் போடப்பட்டுச்சு. ஆமா, அப்பவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு ஒரு பதவி காத்திருக்கு, ஒண்ணு எம்எல்ஏ பதவியா இல்ல ஏதோ ஒரு பதவி காத்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சி எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இப்ப நடந்துருச்சு. என்ன பதவி? தமிழ்நாட்டோட ஃபுட் கமிஷன் மெம்பர் ஆக்கியிருக்காங்களாம் அவரை. எப்படியும் உங்களால வச்சு தூண்டி விட்டு எப்படியோ கேள்வி கேட்க வச்சிட்டீங்க. அப்பனா இப்ப அவங்க வர்றப்ப நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறியா? ஆமா, அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. என்னப்பா அப்படி பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே போய் ஏத்து பேசுவாங்களே. எல்லாரும் போய் கேள்வி கேட்ட முடியாதுல. இப்ப ஒரு சாமானிய மக்கள் போயிட்டு ஒரு பினான்ஸ் மினிஸ்டரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. உங்க கட்சிக்காரங்களே எப்படியாச்சும் எங்கேயாவது தூண்டி விட்டுருப்பீங்க. அது மாதிரிதான் நடந்திருக்கு. ஆனா அரசியல்வாதி கிட்ட எல்லாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னு நீ சொல்ற. ஆனா அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இந்த வட்டமே எங்களுடைய எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள் போனாங்கல்ல, கேள்வி கேட்டாங்க. இப்ப எம்பிக்களா இருக்காங்க. அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. KK நகர் பக்கத்துல தமிழ் தங்கப்படி எல்லாம் ஓட்டி கேட்க போனாங்க. சோ திரும்பவே போயிட்டாங்க. ஏன்னா மக்கள்லாம் அந்த அளவுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்ணீங்க, எதுக்கு நீங்க இப்போ வர்றீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ வர்றீங்க அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. மக்கள் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறத மக்கள் தேர்தலின் போது அதுக்கான பதிலே சொல்லிடுவாங்க. ஹாய் மேடம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ 4 மாசத்துக்கு முன்னாடியோ நம்ம கடைக்கு வந்தீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்? இல்ல, இடையில வேற நல்ல கடை இருந்துச்சுன்னு போயிருந்தேன். மறுபடியும் பழக்க தோஸ்துக்காக சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். அதாவது இங்க வர்றவங்க எல்லாம் எப்படின்னா புரணி பேச வருவாங்க. வரும்போது என்னன்னா, நீங்க என்னங்க எவ்வளவு நாள் கழிச்சு வர்றீங்கன்னு கேட்டா, நான் அங்க நல்ல கடை இருந்துச்சு, இங்க இந்த கடை இருந்துச்சு அப்படின்ட்டு. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏதோ புரணி பேச வந்திருக்கீங்க, அதை டைரக்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே? சரி விடுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. இப்ப நம்ம கமல் நடிச்ச தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல உலக நாயகன் பேசிக்கிட்டே இருக்காரு. கேட்டீங்களா நீங்க? அவர் எப்பவுமே பேசிக்கிட்டே தானங்க இருப்பாரு. அது யாருக்காவது புரியுமா? உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்க அவர் பேசுறது? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட்டணி கட்சி அவரை போய் இப்படி தப்பா பேசலாமா? நீங்க உங்க தொண்டர்கள்லாம் கேட்டா பொங்கி எழுந்துட மாட்டாங்க. அதாவது கூட்டணி கட்சி ஓகே, ஆனா எங்க தொண்டர்கள்லாம் பொங்கி எழ மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா நானே ஒரு தொண்டன் தான். ஏன் அப்படின்னா, நாங்க கஷ்டப்பட்டு எம்எல்ஏக்களை உருவாக்கி அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கோம். ஆனா இவர் நோகாம வந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றேன், இங்க ஒரு பிரச்சாரத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சீட் வாங்கிட்டு போயிடுறாரு. என்னங்க நியாயம் இது? ஏங்க சும்மாவா தூக்கி கொடுத்தீங்க எம்பி சீட்? அவருக்குள்ள பவர் என்ன, அவருக்குள்ள ஃபேஸ் வேல்யூ என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. இப்ப அவர் எங்க கிட்ட தான் வந்திருக்காரு. அதாவது நாங்க வந்து இதை பத்தி ஒரு ஸ்பூப் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பூஃபோட லிங்கை கூட நான் கீழே கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. என்ன தெரியுமா பண்றாரு? வளகாப்பு வீடு, காது குத்து வீடு, சின்ன சின்ன ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் வந்துடுறாருங்க. வந்து எங்க கட்சிக்காரங்க நடத்தினா அப்பதான் ஓட்டு போடுவோம், சீட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் வந்துடுறாரு. அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அவரை. எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே வாங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, உங்க கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. சும்மாவா வருவார் அவரு? நல்லா கூப்பிட்டாங்க. நீங்க வேற உலகம் தெரியாம இருக்கீங்க. அரசியலை பத்தி நீங்க பேசுனதெல்லாம் போதும். இப்போ வந்து நம்ம வந்து கிரிக்கெட் பக்கம் போயிருவோம். நீங்க கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்குல்ல, நீங்க யாரோட ரசிகர் அதை சொல்லுங்க. உலகத்துக்கே தெரியும் ஆர்சிபி ஃபேன். புதுசா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, ஆர்சிபியை பத்தி உலகத்துக்கே தெரியும். அக்ஷயானா யாரு? ஆர்சிபி ஃபேனுங்க அக்ஷயானா. நீங்க? ஆமா. ஓ ஓகே ஓகே. என்ன ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்களா? என்ன விஷயம்? இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது. கண்டிப்பா ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிக்கும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த சீசன்ல ஈசா லாக்கப் நம்தேன்ட்டு இந்த டிராஃபியை விராட் கோலி தூக்கணும். அதெல்லாம் நாங்க பார்த்து ரசிக்கணும். இதுதான் எங்களோட ஒரு முக்கிய குறிக்கோள்னே சொல்லலாம். இல்ல, இந்த குறிக்கோள் அடைஞ்சிருவீங்களா? ஏன்னா ஹோம்ல அவங்க ஜெயிச்சதே கிடையாது இந்த சீசன்ல இது வரைக்கும். ஹலோ அந்த வரலாற்றையும் மாத்தி அமைப்போம்ல, அதுதான் இன்னைக்கான நாள். இன்னைக்கு உட்காந்து பாருங்க, விராட் கோலியோட செஞ்சுரி வரப்போகுது. ஆர்சிபி அப்படியே பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல 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 போகுது, கப் அடிக்க போகுது. இதுல என்னன்னா, விராட் கோலி ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவரை யாராவது அவுட் ஆக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்க பேர்ல இருக்கிற இன்னொரு நபரை போய் திட்டுறாங்கங்க.
முதல்ல ஒருத்தர் பண்ணாரு ஒரு நடிகர், பார்த்தேன் அது ஒண்ணு. அதுக்கப்புறமா விப்ராஜ் நிகம் இருக்காருல்ல டெல்லி டீம்ல, ஆமா அவர் வந்து இவர் அவுட் ஆக்கிட்டாரு போல. இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாடகர் சோனு நிகம் இருக்காங்கல்ல, ஆமா அவரை போய் திட்டுறாங்க. போன மேட்ச்ல பெங்களூர்ல வச்சு இவர் அடிச்சு போட்டாரு, கேஎல் ராகுல் அடிச்சுட்டு இந்த மந்திரம்லாம் பண்ணாரு, வட்டம் போட்டு இப்படி ஒரு குத்துனாரு. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேஎல் ராகுலை திட்டுறதுக்கு பதில் எங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை போய் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நியாயம்? எங்களை தோக்கடிச்சா நாங்க திட்டுவோம், பேர் வச்சாலே திட்டுவோம், யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்ப நட்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எங்களை தோக்கடிச்சாரு, எங்களை அவுட் ஆக்கினாருன்னு வைங்க, உங்க அக்கௌண்ட்ல வந்து உங்களையே திட்டுவோம். இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கேவும்? கோலி ஃபேனா யோசிச்சு பாருங்க, எல்லாமே நியாயம் தான். சரிங்க, நான் நல்ல வேளை நட்ராஜன் வந்து அவருக்கு வந்து என்னது உடம்பு சரியில்லாம இன்ஜுரின்னு நினைக்கிறேன், அதனால விளையாடாம இருக்காரு, அதனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என்னைய போட்டு தீட்டி இருப்பாங்க. ஆமா, உங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா கழுவி ஊத்திருப்போம். அப்படியாவது கமெண்ட் வருதான்னு பார்ப்போம். அந்த ஷோக்கு கமெண்டே வர மாட்டேங்குது. நீங்க உங்க வாயால சொல்லுங்க, 2 கமெண்ட் போட்டு விடுவாங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமே கமெண்ட் செக்ஷன் வந்து குமிய போகுது, நீங்க வேணா பாருங்க. எனக்காகவாது இந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நட்டுவோட ஃபேன்ஸ் அதிகமா, அச்சுவோட ஃபேன்ஸ் அதிகமா அப்படின்றத கீழே சொல்லுங்க. ஃபேன்ஸா ஏதாவது கழுவி ஊத்த போறாங்க, நீங்க வேற. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.